13வது நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 14வது நூற்றாண்டிலையும் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எதுவும் கிடையாது. மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் 1279 அழிஞ்சிடுச்சு. 1779 1311 வரைக்கும் பாண்டியர்கள் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாலும் பாண்டியர்களுக்குள்ளார வாரிசுரிமை போர் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அலாவுதீன் கல்ஜியோடைய தளபதியும் மிக முக்கியமான அவனுடைய மனதிற்கு பிடித்த மாலிக் காஃபூர் தென்னிந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்காக கிளம்புறான். ஸோ டெல்லியில் கிளம்புற மாலிக் காஃபூர் தேவகிரி அப்படின்ற இடத்த அடிக்கிறான். தேவகிரி மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே யாதவ மன்னனான ராஜா ராமச்சந்திராவை அடிச்சுட்டு அங்கே சூறையாடி அங்கேருந்து ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு பெரும் படையோட வாராங்கல், இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா வாராங்கல் காக்கத்தியா டைனஸ்டின்னு சொல்லக்கூடிய வம்சத்தால் ஆளப்பட்டது. பிரதாப் ருத்ரதேவான்ற மன்னன் ஆண்டுட்டு இருக்கான். அவனை போய் அடிக்கிறான். அங்கே சூறையாடிறாங்க. அங்கே கோவில்களெல்லாம் வந்து பார்க்கும்போது இடித்தாங்க, உடைச்சாங்க. ஸோ அங்கே ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அங்கேருந்து கொஞ்ச நாள் கழித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஹொய்சலர்கள் அப்படின்னு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. துவார சமுத்திரம் தான் அவங்களுடைய தலைநகரம். ஸோ துவார சமுத்திரத்தை வந்து அடித்தான். ஸோ கர்நாடகா ஹொய்சலர்களும் மாலிக் கஃபூருடைய படையை தாக்கு பிடிக்க முடியல. ஸோ கடைசியாக மாலிக் கஃபூர் தமிழ்நாட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் பாண்டிய தேசத்தில் மதுரையில் வாரிசுரிமை போர் நடந்துகிட்டு இருக்கிறது தெரியுது. இதை பயன்படுத்தி மாலிக் காஃபூர் மதுரைக்கு வராரு. 1311 மதுரையை காக்க வேண்டிய பாண்டிய மன்னனான வீரபாண்டியன், அவருக்கு வீரம் பேரில் மட்டும்தான் இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை, மதுரை மக்களை அனாதையாக விட்டுட்டு அவர் பொதிகை மலைக்கு எஸ்கேப் ஆயிட்டார். இதுதான் டைம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாலிக் காஃபூர் தன்னுடைய படைகளை மதுரையில் நிலைநிறுத்துகிறான். 1311 இருந்து அடுத்த 48 வருஷம் 1359 வரை மதுரை டெல்லி சுல்தானியர்களின் கண்ட்ரோலில், முக்கியமாக கல்ஜி டைனஸ்டி, துக்ளக் டைனஸ்டி கண்ட்ரோலில் தான் இருந்தது. பின்னாடி விஜயநகர பேரரசு வந்து தான் மதுரையை